லான்ச் பேட் 3 இப்போ ரெடி ஆயிடுச்சுங்களா சார்? இதில் இல்லை, அதுக்கு இந்த வருஷம் ஜனவரி 16ஆம் தேதி 4000 கோடி ரூபா அப்ரூவல் தந்திருக்காங்க. அது 4 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. 3ஆவது லான்ச் பேடு, 2ஆவது லான்ச் காம்ப்ளெக்ஸ். இப்போ ஸ்ரீஹரிகோட்டாவில் ஒரு இது குலசேரப்பட்டினத்தில் 2ஆவது லான்ச் காம்ப்ளெக்ஸ், அதுக்குள்ள வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1.5 வருஷத்தில் அங்கேருந்து ராக்கெட் ஏவப்படும். குலசேரப்பட்டினத்தில் இப்போ ஏவுதளம் வந்து பணிகள் நடந்துட்டு இன்னும் 1.5 வருஷத்துலன்னா இப்போ மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர் டிசம்பருக்குள்ளே நாங்கள் அங்கேருந்து ராக்கெட் அனுப்புறதுக்குள்ள வேலைகள் செய்யணும். இன்டர்நேஷனல் நம்ம ரிசர்ச் மிஷன்ஸுக்கு நம்ம கூட இணக்கமாக இருக்கிற நாடுகள் என்ன, எந்தெந்த நாடுகள்? கிட்டத்தட்ட 60 நாடுகள் கூட நம்ம இணக்கமாக இருக்கும். நம்ம இந்த இதில் வந்துட்டு சைனா நம்மளுடைய இதாக இருக்காங்களா சார் இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்? சைனாவில் இப்போ தான் கோஆப்ரேஷன் நம்ம இந்த டைமில் 1:1 கோஆப்ரேஷன் இப்போ அந்த மாதிரி ரொம்ப இல்லை சைனா கூட. பட் மற்ற நாடுகள் கூடலாம் இருந்துட்டு இருக்கு. அமெரிக்கா கூட இருக்குது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இப்போ 3 மிஷன் 6 மாதத்துக்குள்ள. 1 ஆக்சியம் மிஷன், அப்புறம் என்ஐசா இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அபர்ச்சர் ரடார் சேட்டலைட். அவங்க 10,300 கோடி ரூபா செலவழித்து பேலோடு செய்திருக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சிக்குள்ளே பேலோடு செய்திருக்காங்க. எல் பேண்ட் சிந்தட்டிக் அபர்ச்சர் ரடார்ன்ட்டு. சிந்தட்டிக் அபர்ச்சர் ரடார் சேட்டலைட்டு அது என்னென்னா, இந்த மழை இருந்தாலும் க்ளவுட் இருந்தாலும் ஃபோட்டோ எடுக்க முடியும். அதை அவங்க செய்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம எஸ் பேண்ட் சார் பேலோடுன்னு சொல்லுவோம், அதை நம்ம செய்திருக்கோம். நம்ம செயற்கைக்கோள் மூலம் நம்ம தான் செயற்கைக்கோள் செய்தது, நம்ம ராக்கெட் மூலம் அனுப்பியிருக்கோம். இப்படி நிறைய கோஆப்ரேஷன் இருக்குது. அது ஒன்று. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு 4 மாதத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு 6500 கிலோகிராம் கம்யூனிகேஷன் செயற்கைக்கோள் நமது நாட்டிலேருந்து நம்ம ராக்கெட் மூலம் அனுப்புகிறோம். கமர்ஷியல் பேசிஸில் அனுப்ப போகிறோம். அந்த கமர்ஷியல் இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்களுடைய இது வந்து நம்ம ராக்கெட்டில் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால இந்தியாவுக்கு எவ்வளவு வருமானம் இது வந்து கொஞ்சம் ட்ரேட் சீக்ரெட். எவ்வளோ வருமானம்னு ஓப்பனாக சொல்ல முடியாது. ஆனால் அதை அனுப்புறதுக்கு எவ்வளவு தொகை வேணுமோ அதில் நம்ம லாபம் இல்லாமல் அனுப்ப மாட்டோம் இல்லையா, நல்ல லாபத்தோடு அனுப்புகிறோம். அடுத்தது ஆளை டைரெக்டாக அனுப்புறதுக்கு முன்னுக்கு அன்க்ரூட் மிஷன் சொல்லுவோம். ஆள் இல்லாமல் இப்போ ஹியூமனாய்ட் இதெல்லாம் வச்சு அனுப்புறது. அதுக்குள்ள திட்டம் இந்த வருஷம் டிசம்பரில் நாங்கள் முதல்ல ஒன்று அனுப்ப போகிறோம். அது வெற்றி அடைஞ்சாச்சுன்னா அது ஸ்ரீஹரிகோட்டா. நம்ம இது ஏற்கனவே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் இல்லை, அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இதுதான் இதுதான் ஆக்சுவல் ராக்கெட்டை வந்து நம்ம அனுப்புறது. அது இந்த வருஷம் டிசம்பரில் அனுப்ப போகிறோம். அது வெற்றி அடைஞ்சாச்சுன்னா அடுத்த வருஷம் 2 ஆள் இல்லாமல் அனுப்பிவிட்டு இந்த 3 நல்ல சக்ஸஸாக போயிடுச்சுன்னா எல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு 2027 மார்ச் மாதத்தில் ஆள் அனுப்புறதாட்டு திட்டம். விண்வெளித்துறையில் இப்போ இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது சார்? ஏற்கனவே அமெரிக்கா, ரஷ்யா, சைனா போன்ற நாடுகளில் அதை எப்படி நம்மளால நம்ம வந்து இன்னைக்கு 1 among 6 கண்ட்ரிஸ்ன்னு சொல்லலாம். சில இடத்துல நம்ம நம்பர் 1 இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாடு வந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் 1969 விண்வெளித்துறை ஆரம்பிக்கும் போது ISRO ஃபார்ம் பண்ணும்போது மக்களுக்கு வந்து பாமர மக்களுக்கு சாப்பிட்றதுக்கே வசதிகள் இல்லாமல் இருந்த ஒரு நாடு. அப்போ நம்ம மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ண 1:1 கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 70 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு முன்தங்கிய நிலையில் இருந்தது. இன்றைக்கி நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ச்சி அடைஞ்சு சில இடத்துல நம்பர் 1 வந்திருக்கோம். 2040 எல்லா விண்வெளியில் உள்ள ராக்கெட் இதுனாலும் சரி, செயற்கைக்கோள்னாலும் சரி, அப்ளிகேஷன்னாலும் சரி, சென்சர்ஸ்னாலும் சரி, எல்லா இதுலேயுமே மற்ற நாடுகளுக்கு ஈக்குவலாட்டு இந்தியா இருக்கும் 2040. எப்படி அது சாத்தியமாகுது சார்? வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளோட இந்தியா காம்படிட் பண்றதுக்கு எப்படி அது சாத்தியம்? நம்ம மற்ற நாடுகள் கூட கம்பீட்டே பண்ணலை. நம்ம மக்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் செய்யிட்டு இருக்கோம். சரி, நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய இது ஒன்று பார்த்தோம். இப்போ நான் ஒரு இது சொல்கிறேன்னா, இந்த கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து தர மறுத்த உடனே நம்மளுக்கு ஒரு வெறி வந்து இன்றைக்கி 3 விலவசாதம் நம்மளே செய்கிறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் நம்ம தான் முதல் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதுங்க. நம்ம மக்களை ரொம்ப திறமை வாய்ந்தவங்க, ரொம்ப டெடிக்கேட்டடாக நினச்சா நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு திறமை உள்ளவங்க. அதனால் எதையும் சாதிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ 1947 நம்ம வந்து எவ்வளோ ஒரு பாவப்பட்ட நாடாக இருந்தது. நம்மளை ஆட்சி செய்த இந்த UK அவங்கள விட ஓவர்டேக் பண்ணி பொருளாதாரத்தில் 4வது நிலையில் வந்திருக்கோன்னா அப்போ மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ அண்மை காலங்களில் அமெரிக்காவோட நாட அந்த நல்லுறவு வந்து
கொஞ்சம் தொய்வு இருக்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் இது. இப்போ இந்த சூழ்நிலையில உங்களுடைய இந்த துறையில அமெரிக்காவினுடைய உதவி ஏதாவது பாதிச்சிருக்கா, இல்ல அதே கண்டு? ஆக்சுவலாக அந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு இது வந்து ஆன்சர் பண்ண வேண்டியது மந்திரிகள், சரி சரி. அவங்க தான் பண்ண முடியாது. நம்ம ஒரு சாதாரண ஒரு சயின்டிஸ்டாக இருக்கும். சயின்டிஸ்ட்கள் இதை ஆன்சர் பண்ணக்கூடாது, ஏன்னா அது பண்ணால் அது முறையும் கிடையாது. பட் என்னுடைய இதுன்னா இந்த டெக்னாலஜி ஏரியாவில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று இருக்காது. ஏன்னா ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த். டுடே இன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வி ஆர் ஏ ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷன், ஸோ வி வில் பி ரெஸ்பெக்டட். இந்த இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்றுமே வராதுன்னு நான் நினைக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.